ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறதுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இழந்தது எதுவாக இருந்தாலும் நமக்கு மறுபடியும் கிடைக்கணும். நான் இழந்த விஷயம் ரொம்பவும் பெரிய விஷயம். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான விஷயத்தை நான் இழந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையே இழந்திருக்கலாம், இல்லை கௌரவத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய நல்ல பெயரை யாராவது கெட்ட பெயர் ஏதாவது கெடுச்சொற்களை சொல்லி உங்களுடைய பெயரை கெட்ட பெயராக ஆக்கியிருக்கலாம். இந்த மாதிரி அவதூறு பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும். நான் நல்லபடியாக அவங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டணும். என்னைய கெட்டவங்கன்னு சொன்னவங்க அவங்க வாயாலே என்னை நல்லவன் சொல்ல வைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. இல்லை நகைகள் இழந்திருக்கலாம், சொத்து பத்துகள், அதாவது கூட பிறந்தவங்களே இருக்கட்டும், இல்லை திருமணம் ஆகி போன இடத்துலையாகட்டும், நீங்கள் நம்பி இருப்பீங்க, உங்களை ஏமாற்றி இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு கிடைத்தே தீரணும். அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீ கால பைரவரை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயம் அங்கே போய் நீங்கள் நல்ல மனசார நீங்கள் இழந்தது எதுவோ உங்களுக்கு திரும்ப எது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார உட்காந்து பிரார்த்தனை செய்யுங்க. செஞ்சுட்டு அவருக்கு ஒரு விளக்கு போடுங்க. அந்த விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலுப்ப எண்ணெயால் விளக்கு போடணும். சிகப்பு கலர் திரை போட்டு இலுப்ப எண்ணெய் விளக்கு போட்டு மனசார உங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு சனிக்கிழமையானால் போங்க. அப்படி இல்லைனாக்கா மாதம் பௌர்ணமிக்கு போங்க. இந்த 2 வழிபாட்டில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க, ஒரே ஒரு கோரிக்கை கண்டிப்பாக வச்சு பாருங்களேன். நீங்கள் இழந்தது அத்தனையும் ஸ்ரீ காலபைரவர் உங்களுக்கு மீட்டு தருவார். நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.